அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி ஃப்ரைடே அதிகமாக நம்ம குர்ஆன் ஓதுறதுலும் வணக்க ஈடுபாடுகளில் அதிக நேரம் நம்மளை ஈடுபடுத்திக்கிடணும். அதனால் ஃப்ரைடே நான் அதிக அளவு வேலையை வைக்க மாட்டேன். இன்றைக்கி என்ன பண்ணேன், ஒரு 300 மட்டன் வாங்கினேன். என்னுடைய அளவை நான் சொல்லிக்கிடுறேன், அதை கவனமாக வச்சுக்கிடுங்க, பிரிச்சுக்கிடுங்க. ஏற்கனவே என்னுடைய வீடியோ நான் பல வீடியோக்கள் போட்டுட்டேன். பிரியாணி செய்கிறது எல்லாம் போட்டேன். இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். அதை ஒரு வீடியோவாக போடலாமே, புது சப்ஸ்கிரைபருக்குன்னு போடுறேன். இப்போ ஒரு நம்ம கைக்கு ஒரு பிடி மல்லி இலை, புதினாவும் மல்லி இலையும் சேர்ந்து, ஏன்னா இது ஒரு ஆளுக்கு எப்படி கிடக்குன்னா, இண்டியா கேட்டு அரிசியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். 100 அரிசிக்கு 100 மட்டன், கோழினா சிக்கன்னா 100. அப்போ நம்ம இப்போ 300 அரிசிக்கு 1/4 கிலோ மட்டன் போட்டாலும் நம்ம போதும். நம்ம ஒரு விருந்துனா அது 1 கிலோ அரிசிக்குனா 3/4 கிலோ மட்டன் போடலாம், 800 மட்டனும் போடலாம். சரியா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி கொஞ்சோண்டு தேங்காய் பாலில் நான் பிரியாணி பண்ண போகிறேன். இவ்வளோ நாள் நம்ம தேங்காய் தண்ணி ஊற்றாம தானே பண்ணினோம். இப்போ 300 மட்டன். இந்த 300 மட்டனுக்கு இந்த ஸ்பூனுக்கு கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. அவங்க காரம் அவங்கவுங்க தேவைக்கு போட்டுக்கிடுங்க. எங்களுக்கு நிறைய காரம் செல்லாது. அதே மாதிரி இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் ஏலக்காய் தனியாக பொடி பண்ணி வச்சுருப்பேன். ஏலக்காய் அப்படி வச்சுருந்தா தான் மீனுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன். அதனால் ஏலக்காய் இப்படி பொடி பண்ணி வச்சுக்கிடுவேன். அதனால் ஏலக்காய் பொடி இதில் போட்டுக்கிடுவேன், பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்மளுக்கு நெய், இது ஒரு 50 நெய் இருக்கும். சரியா? இப்போ பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு எல்லாத்தையும் நல்லா தட்டிடுவேன். கொஞ்சோண்டு ரம்ப இலை, பிரிஞ்சி ரம்ப இலை. அப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 பல்லாரி, 1.5 டம்ளர் ரைஸ் வச்சுருக்கேன். அதை ஏற்கனவே 10 நிமிஷம் ஊற போட்டுட்டேன். தக்காளி ஒரு 4 தக்காளி பேஸ்ட்டாக அடிச்சிட்டேன். மிளகாய் எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. தயிர் இந்த ஸ்பூனுக்கு ஒரு 50 தயிர் ஊற்றுங்க. ஒரு 1/4 கிலோ இல்லைன்னா ஒரு 300 அரிசிக்கு 50 தயிர் ஊற்றுங்க. சரியா? இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். அடுப்பை பற்ற வைக்கும். நான் சொன்ன பிரகாரம் தனியாக பேச்சுலர் கூட இந்த சமையலை பண்ணலாம். இந்த பிரியாணியை சிம்பிளாக ஈஸியாக வெள்ளிக்கிழமை நம்ம வேலையை எவ்வளோக்கு எவ்வளோ குறைவாக பார்க்க முடியுமோ ரொம்ப வேலை இழுத்து போடாதீங்க. அப்போ நம்ம ப்ரேயர் பண்ணுறது, வணக்க ஈடுபாடு குறைஞ்சிரும். நம்ம வெள்ளிக்கிழமைங்கிறது நமக்கு ஒரு பண்டிகை மாதிரி, ரம்ஜான் மாதிரி, பக்ரீத் மாதிரி. புரியுதா? இப்போ இந்த ஸ்பூனுக்கு இப்போ நான் கணக்காக வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் தயிர், இந்த 4 ஸ்பூன் நெய், தேங்காய் கொஞ்சோண்டு தேவையான அளவு, ரொம்ப விட வேண்டாம். ஏன்னா நம்ம தேங்காய் பாலில் செய்கிறனால நான் தேங்காய் கம்மியாக விட்டுருக்கேன். புரியுதா? இப்போ இதை நல்லா தட்டுக்கல்லில் வச்சு தட்டிக்கிடும். நீங்கள் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் வீடியோ பார்க்கும்போது. சரியா? லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க. நான் இந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தண்ணி போக நம்மளுக்கு தக்காளி இந்த மட்டனை இதுங்கும் போது எக்ஸ்ட்ரா தண்ணி அதில் இருக்கும். அதனால் 3 டம்ளர் தண்ணியே போதும் அரிசியை பொறுத்து. இப்போ இதில் இதை நல்லா தட்டிக்கிடும். பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் அன்னாசி மொக்கு, தட்டிட்டேன். இப்போ இந்த கல்லும் கழுவிடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு நெய் ஊற்றிட்டேன். இதை போட்டாச்சு. ரொம்ப இலை போட்டேன். சில பேர் கருவேப்பிலை போடக்கூடாதுங்கிறீங்க. நான் ஆனால் கருவேப்பிலை பிரியாணிக்கு போடுவேன். வீடியோ பார்த்தவங்க சொல்லுங்கள், நீங்கள் பிரியாணிக்கு கருவேப்பிலை போடுவீங்களா என்னன்னு சொல்லுங்கள். நான் எப்போதும் கருவேப்பிலை போடுவேன். சில பேர் சொல்கிறாங்க பிரியாணிக்கு கருவேப்பிலை போடக்கூடாதுங்கிறாங்க. கேட்டிங்களா? அப்புறம் எலுமிச்சை பழம் பாதி மூடி, அதை சொல்ல மறந்துட்டேன். மட்டனை கழுவி அதில் தயிர் ஊற்றி கொஞ்சம் ஜீரகப்பொடி, கரம் மசாலா பொடி, வத்தல் பொடி எல்லாம் போட்டுறணும். போட்டுட்டு நம்ம எல்லாம் விரவி ஒரு 10 நிமிஷமாவது ஊற வச்சிடணும். தக்காளி எதுக்கு பேஸ்ட்டாக அடித்து போடுறேன்னா அதில் உள்ள
அது துண்டு துண்டாக அப்படியே நம்ம புறைக்கி போடுறதை விட அந்த தக்காளியை வந்து அப்படியே அடித்து போட்டு அது அதிலேயே எல்லாம் சேர்ந்துடும், தக்காளி உள்ள சத்துக்கெல்லாம் சேர்ந்துடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்ணாடி பதத்தில் வரணும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தில் வரணும். இப்போ நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாதீங்க, பல்லாரியை போடுங்க. போட்டு நல்லா வதங்கி வரும்போது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இப்போ நம்ம ஏற்கனவே அடித்து வைத்த தக்காளி, இப்போ இந்த தேங்காய் பால் இருக்குல்ல, இதில் இந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு இந்த நம்ம ஏற்கனவே தட்டுனாலாம் பட்டை இது அதையும் கழுவியாச்சு. கவுண்டர் டாப்பையும் பார்த்தா க்ளீன் பண்ணணும், க்ளீனிங் வேலை இருக்குது. இப்போ நல்லா வதக்கியாச்சா. இப்போ தேவையான அளவு வத்தல் பொடி, நீங்கள் உங்கள் காரத்துக்கு போங்க. நான் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுமா அதிகமாக போடுங்க. இந்த பச்சை மிளகாய் இதில் லைட்டாக கட் பண்ணி போட்டேன். தக்காளி, இந்த அடித்து வச்ச தக்காளியை அப்படி இதில் போட்டாச்சு. நல்லா கிளறணும். நம்ம மட்டனில் உப்பு போட்டிருக்கோம். இது நல்லா கிளறி தண்ணி விட்டு கொதி வரும்போது வாயில் வச்சு பார்க்கணும், உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ மட்டனில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரையும் அப்படி நம்ம அளந்து வச்ச தண்ணியில் இப்படி கழுவி இப்படி ஊற்றிடும். சரியா? இது ரொம்ப ஈஸிங்க பிரியாணிங்கிறது. ஏன்னா வேலையும் மிச்சம். முட்டையை அவிச்சி வச்சிடலாம், சிம்பிள். முட்டையை ஏற்கனவே வேக வச்சு எடுத்துட்டேன். நம்ம தோல் தான் உரிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வைத்த மட்டனை இதில் போட்டுரும். எப்போதுமே மட்டனை வேக வச்சு அதுக்கப்புறம் பட்டன்லாம் எடுத்து ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் அந்த இதை வந்து அளந்து தண்ணி ஊற்றி தான் அரிசியை போடுவேன். இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா மட்டனோடையே நான் ஏற்கனவே ஊற வச்ச அரிசியை போட போகிறேன். சரியா? இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். நான் வந்து 1.5 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். 1.5 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து போட்டதுனால அதிலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ அளந்த தண்ணியை ஊற்றியாச்சு. இது வாயில் வச்சு பார்க்கணும். எப்படின்னா உப்பு காரம் எல்லாம் கரெக்டான்னு பார்த்துட்டு தான் நம்ம அரிசியை தட்டணும். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாது, உப்பு போட்டுக்கிடும். அதுக்கப்புறம் எப்படின்னா இந்த ஏலக்காய் பொடி, முழு ஏலக்காயை வெறும் சட்டியில் போட்டு நல்லா ஒரு கிளறி அதை வந்து அப்படியே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி தான் நாங்கள் வச்சுருப்போம். பாயாசம் எல்லாத்துக்குமே இதை தான் போடுவோம். ஏன்னா பாயாசத்தில் முழு ஏலக்காய் போட்டு சில பேர் வாயில் போட்டால் குழந்தைகள்லாம் அதை விரும்பாது. அதனால் ஏலக்காயும் வீணாகாது, நமக்கு ஏலக்காயினுடைய வாசனையும் கிடைக்கும். நீங்களும் பொடி பண்ணி போடுங்க. இப்போ இது கொதிக்கட்டும். நம்ம பல்லாரி நறுக்கியாச்சு. தயிர் சம்பல், நான் எப்போதும் இந்த தயிர் ஹெட்ஸன் தான் வாங்குவேன். இப்போ இது மிளகாயெல்லாம் நறுக்கியாச்சு. இதில் பொடிசாக கேரட்டை துருவி போடணும், இல்லைனா வெள்ளரிக்காய் இருந்தால் வெள்ளரிக்காய் துருவி போடுங்க. இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். உப்பு போடணும். லைவ் காட்டுங்கன்னு சொல்கிறீங்க. வீடியோ எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. நான் ஏற்கனவே 1200 வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நான் வந்து எனக்கு வந்து வாட்ச் ஹவர் கூட மாட்டேங்குது. 1000 வருது, திரும்ப குறையுது, 1000 வருது, குறையுது. 3000 வாட்ச் ஹவர் வரணும். அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து 2.5 வருஷம் ஆயிட்டு, தொடங்கி 2.5 வருஷம் ஆயிட்டு. அக்டோபர் வந்தால் 3 வருஷம் ஆக போகுது. அதுக்குள்ளே எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து எனக்கு இதாகணும். இப்போ காரம் வந்து கரெக்டானு பார்த்துட்டு காரப்பொடி எடுத்துடலாம். உப்பு பத்தாத மாதிரி இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடும். உப்பு பத்தாது.
அப்புறம் அரிசி போட்டு கொதிச்சதுக்கப்புறம் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து வத்தல்லாம் காரம் கரெக்டாக இருக்குது. வத்தல் டப்பா மூடிடும். நெய் டப்பா வந்து இருக்கட்டும். நம்ம என்ன செய்யணும், சோறு வெந்து குக்கர் ப்ரெஷர் குறைஞ்சி மூடியை கலத்திட்டு திரும்ப நெய் தடவணும். அப்போ தான் அந்த பிரியாணி வந்து சாப்பிட்ற நேரம் வரை காயாமல் இருக்கும். பிஸ்மில்லா. இப்போ நம்ம வந்து அரிசியை தட்டியாச்சு. இது வந்து ஒரு செகண்டில் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம பிரியாணியும் ரெடி ஆயிடும். முட்டை வேக வச்சுருவோம். எல்லா வேலையும் முடிஞ்சிடும். முட்டையை தோல் உரிச்சிரும். இந்த பலாப்பழம் நேற்று வாங்கினா பலாப்பழத்தில் உள்ள இதை வச்சுருக்கேன். இது வந்து மட்டன் குழம்புல போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வேண்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ முட்டையை தோல் உரிச்சிரும். வத்தல் பொடியை தூக்கி வச்சிரும். நெய் டப்பா இருக்கட்டும். இதை மூடி வச்சிரும். சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்குள்ளேயே நம்ம வந்து கொஞ்சம் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்பு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே டிப்ஸில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பேப்பருக்கு வர்ற புக்ஸ் எல்லாம் தனியாக வச்சுருந்து இதை வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண வச்சுக்கிடுங்க. ஏன்னா நம்ம துணியை வச்சு துடைச்சா அது எண்ணெய் ஆகும். அதை வாஷ் பண்ணணும். அது வந்து வேலை. இது நமக்கு வேலை ரொம்ப ஈஸி. முட்டையை உரிக்கணும். தோல் எல்லாம் கழுவ போட்டாச்சு. கவுண்டர் டாப் இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். இதை பாருங்கள். இப்படி எடுத்துட்டு இதை இப்படி துடைக்கணும். இந்த மாதிரி புக்ஸை வீணாகவே ஆக்காதீங்க. இது ஒரு நல்ல டிப்ஸு. பாருங்கள், க்ளீன் ஆகிட்டு. நம்ம துணியை வச்சு துடைச்சிக்கிட்டு அதை வந்து வாஷ் பண்ணணும். அது வேலைக்கு மேலே வேலை நமக்கு. இது சிம்பிள். பாருங்கள் பாருங்கள். இனிமேல் இந்த பக்கம் க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து இது கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நான் வந்து இப்படி கிளறிட்டு பார்க்குறேன். உப்பு அழகாக இருக்குது. இப்போ இதை மூடிடும். மூடி ப்ரெஷர் வந்து நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம் தானே. ப்ரெஷர் வந்தோடனே பட்டன் போட்டு ஸ்லோவில் ஆயிரும். அதுக்கப்புறமாட்டி கரெக்டாக 15 நிமிஷம் ஃபுல்லாக வந்து சிம்முக்கு கொண்டு வந்துடணும் அடுப்பை. கரெக்டாக 15 நிமிஷம் பிரியாணி ரெடி ஆயிரும். இவ்வளோ நாள் வீடியோ போடுறேன். ஸ்டாண்டில் வச்சு எடுக்க நமக்கு முகம் காட்டாமல் வீடியோ எடுக்கிறனால வந்து நமக்கு வந்து அது ஓட மாட்டுக்கு. இனிமேல் செட் பண்ணணும். எல்லோரும் லைவில் காட்டுங்கன்னு சொல்கிறீங்க. சரி, இன்றைக்கி பிரியாணி போடுறதை எடுத்துரும் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என் பழைய வீடியோ பாருங்கள். எல்லாமே போட்டிருக்கேன். தக்காளி போடுறது, குடல் வைக்கிறது, எல்லாம் பிரியாணி, கீ ரைஸு, எல்லா சமையலுமே நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் பழைய வீடியோ பார்த்தாலே போதும். செய்கிற மெத்தடு, அளவு எல்லாமே போட்டிருக்கேன். நமக்கு வந்து சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது. நம்மளாவே தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இது வந்து ரோஜா பூக்கு வச்சுருவேன். சரியா? இப்போ ப்ரெஷர் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், பட்டன் போட்டு அடுப்பை வந்து ஸ்லோவில் கொண்டு வந்துடணும். சரியா? இப்போ கவுண்டர் டாப் க்ளீன் ஆகிட்டு இது நேற்றுள்ள பொரித்த மட்டன் இதையும் வைக்கணும். நல்ல ப்ரெஷர் வந்துட்டு பாருங்க. இப்போ நான் பட்டன் போட்டேன், குறைச்சிட்டேன், நேராக சிம்முக்கு கொண்டு வந்துட்டேன். கரெக்டாக 15 நிமிஷம். சரியா? சரி, நமக்கு வந்து இந்த மருந்து கடை இருக்குது பாருங்கள், ஏர்வாடியில். அதில் வந்து இந்த சளி நிறைய இருக்கும்போது இந்த ஆடாதோட நான் போட்டிருக்கு பாருங்கள், இந்த சிரப்பு வாங்கி குடிங்க. ஒரு 3 நாளிலே உங்கள் உடம்பில் உள்ள அவ்வளோ சளியும் வெளியே வந்துடும். நீங்கள் வந்து இங்கிலீஷ் மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. இது நாங்கள் பதிவாக பார்த்துட்டோம்.
சளி இருமல் இருக்கும்போது இந்த சிரப்பு வாங்கி கொடுக்குறோம். மருந்து கடை பேர் ஜமீல் மருந்து கடைன்னு ரோட்டில் இருக்குது, சித்தா வைத்தியசாலை. அங்கே போய் வாங்கி சாப்பிடுங்க. இது விலை 190 ரூபா. நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து விபரத்தை சொல்லுங்கள். ரொம்ப இருமல் சளி சிறு குழந்தைகளுக்கு பெரிய ஆளுகளுக்கு எல்லாத்துக்குமே இது கொடுக்கலாம். பெரிய ஆளுக்கு காலை 1 ஸ்பூன் நைட் 1 ஸ்பூன் கொடுங்க. சிறு குழந்தைங்களுக்கு அரை ஸ்பூன் கொடுங்க. இது நாங்கள் எல்லாருமே இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இதனுடைய பலனை பற்றி நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து நேச்சுரலாக ஆடாதோட இலையை சாறு எடுத்து குடித்தா கசக்கும், அதில் தேன் விட்டு கொடுக்கலாம். இப்படியும் நம்ம அந்த சிரப்பு வாங்கிக்கலாம். இது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு சிரப்பு. இந்த பேரை பாருங்கள். ml 195 ரூபா. ஆடாதோடை சஞ்சீவின் ஆடாதோடை மணப்பாகு. அதுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடும். சரியாக வந்துட்டு பிரியாணி. இப்போ அந்த ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து இந்த கோப்பையில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இந்த முட்டை வந்து வேக வச்ச முட்டையை வந்து வெங்காயம் தக்காளி வத்தல் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு கூட இந்த முட்டையை கட் பண்ணி போடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து வெறும் பெப்பர் பொடி போட்டு உப்பு தூள் தூவிடுவேன். இதுவும் நல்லாயிருக்கும். பெப்பர் வந்து வறட்டு இருமல் தொண்டை கரகரப்புக்கு கேட்கும். பெப்பர் அதிகமாக சேர்த்துக்கிடுங்க உணவில். அதுக்கப்புறம் தயிர் பச்சை. அதுக்கப்புறம் இது வந்து மட்டன் ஒன்று வந்து நேற்று வந்து பொரிச்சதை நெய்யில் வச்சு அப்படியே வதக்கி இப்படி சுண்டை வச்சுருவேன். இது நல்லா இருக்கும். இப்படி வச்சாச்சுன்னா முதல் நாள் வைக்கிற மட்டன் எடுத்து மறுநாள் இப்படி வச்சாச்சுன்னா உங்களுக்கு வந்து தயிர் சோறு லெமன் சோறு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ஆமாம், இதனுடைய இதுவும் நான் எப்படி பண்ணுறது மிளகு ஜீரகம் போட்டு பண்ணுறதுங்கிற குறிப்பையும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி இதை வந்து அப்படியே கிளறிடணும். கிளறிட்டு நெய்யை விட்டு நம்ம அப்படியே வச்சிடணும். ஏன்னா அப்போ தான் அந்த பிரியாணி வந்து காயாமல் உதிரி உதிரியாக வரும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம நெய்யை விட்டுட்டோம். நெய்யை விட்டுட்டு அப்படியே இந்த ஆப்பை வச்சு இப்படி தடவிடணும். பிரியாணி ரெடி ஆகிட்டு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கரம் மசாலா போட்டு வைக்கணும். மஞ்சள் பொடி போட்டு நம்ம வைக்கக்கூடாது. அப்போ அந்த பிரியாணியுடைய கலரே கடையில் உள்ள பிரியாணி மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் செய்து பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். 10 செகண்ட்லலாம் 10 நிமிஷத்துலலாம் பிரியாணி ரெடி ஆயிரும். சரியா? இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.